ஆனைமலை அடுத்த பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோவிலில் திடீர் வெள்ளப்பெருக்கு, பக்தர்கள் செல்ல தடை விதித்தது கோவில் நிர்வாகம். ஆனைமலை அடுத்த பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோவிலில் நின்ற கோலத்தில் ஒரு ஆஞ்சநேயரும் நிலப்பரப்பில் ஒரு ஆஞ்சநேயரும் இருப்பதால் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாக விளங்குகிறது. இங்கு உள்ளூர் மக்கள் மட்டுமல்லாமல் வெளியூரில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்வது வழக்கமாக உள்ள நிலையில் நேற்று முன்தினம் முதல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வந்தது. இந்த நிலையில் சிற்றோடைகள் மற்றும் திருமூர்த்தி அணையிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் பாலாற்றங்கரையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆனைமலை அடுத்த பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோவில் ஆற்றின் மையப்பகுதியில் உள்ளது என்பதால் காலை திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தரைப்பாலத்துக்கு மேல் தண்ணீர் சென்று கொண்டிருப்பதால் பக்தர்களின் நலன் கருதி கோவில் நிர்வாகம் ஆஞ்சநேயர் கோவில் செல்ல இன்று தடை விதித்துள்ளது. இந்நிலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது தெரியாமல் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வந்தவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர்.